மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், கட்டணமில்லாத பேருந்தா இருக்கட்டும், இல்லந்தேடி கல்வியா இருக்கட்டும், தமிழ் புதல் திட்டமா இருக்கட்டும், உங்களுக்காக இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம முதலமைச்சர் செய்யார். நம்மளுடைய முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுகப்பிரசவத்துக்கு அத்தனை ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சதவீத இந்த ஆபரேஷனு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 70% சுகப்பிரசவத்துக்கு கொண்டு வந்தது மாண்புமிகு முதலமைச்சர் தான். மொழிக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழருக்காகவும் உழைச்சு கொண்டிருக்காரு என்று சொன்னார் ஐயா ஸ்டாலின் ஐயா. தாய் கர்ப்பம் அடைஞ்ச காலத்துல இருந்து குழந்தை பிறந்து நம்ம வீட்டுக்கு போற வரைக்கும் ஏராளமான திட்டங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. முதலமைச்சர் அவர்களோட இந்த நல்ல ஆட்சியில தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையா அரசு மருத்துவமனைகளையும் தரம் உயர்த்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு மருத்துவத்துறையிலே உதவியான மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. பூமாலை கோடி பொன்னாரம் சூடி நீ நிற்கும் கோலம் அம்மம்மா, ஊரார்கள் கூடி உன் வாழ்த்து பாடி தோய்கின்ற நேரம் கண்ணம்மா, நிழலென நான் நீண்டு இருப்பேன் அடியெடுத்து நீ. மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நமது ராஜபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அவர்கள் இந்த சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை நடத்துறாங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்காக நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை போல ஏழை எளிய அனைத்து பெண்களுமே இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க. வளைகாப்பு ஃபங்க்ஷன் மூலமா நிறைய ஏழை எளிய கர்ப்பிணி பெண்கள் பயனடைகிறாங்க. நிறைய பேர் வளைகாப்பு பண்ண முடியாதவங்களும் இதன் மூலமா பயனடைகிறாங்க. எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு வருஷம் இந்த மாதிரி பண்றது ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் நாங்க பயனடைகிறோம். இதே நிகழ்ச்சி வருஷம் தொடரணும். இதை ஏற்பாடு பண்ண எம்எல்ஏ தங்கபாண்டி ஐயாவிற்கும் முதலமைச்சர் ஐயாவிற்கும் மிக நன்றி. முதலமைச்சரோட பிறந்தநாளை முன்னிட்டு 1000 தாய்மார்களுக்கு வளைகாப்பு நடத்துறாங்க. இதுல முதல் தடவை நான் கலந்துக்கிறேன். அது இந்த வாய்ப்பு கிடைச்சிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்னை மாதிரி என்னை சுத்தி இங்க நிறைய தாய்மார்கள் இருக்கிறாங்க. முதலமைச்சருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வளைகாப்புக்கு வந்திருக்க எம்எல்ஏஸா எங்க கூடயே உட்காந்து நல்லபடியா சாப்பாடு எல்லாம் வச்சு பரிமாறி சாப்பாடு ரொம்ப சுவையா போட்டுருக்காங்க.